Welcome to Prophetic Sounds, sharing powerful prophetic messages and end-time features from Sadhu Seda Selvaraj to inspire and prepare believers worldwide. மருத்துவ சிகிச்சை வழிமுறைகள் கை கொடுத்து உதவாது. I had an aunt, எனக்கு ஒரு அத்தை இருந்தார்கள். very dear aunt in my life. என் வாழ்க்கைக்கு மிகவும் அருமையான அன்பான அத்தை. She loved me too much. என்னை ரொம்ப அதிகமாய் நேசித்தார்கள். But she suffered with asthma. ஆனால் அவர்கள் ஆஸ்துமா நோயினால் கஷ்டப்பட்டார்கள். More than 16 years. 16 ஆண்டுகளுக்கு மேலாக. First she became so thin. செய்யாதே என்றார். Which tells us some hidden message. அப்படி என்றால் இதிலே மறைந்திருக்கும் ஒரு செய்தியை நமக்கு அது துப்பு கொடுத்து அறிவிக்கிறது. That the paralysis that came upon his body is a scourge of disease. நோயின் வாரடி வாதைதான் அந்த மனுஷனுடைய சரீரத்திலே பக்கவாதம் என்கிற திமிர்வாத நோயினால் பாதித்தது என்று அர்த்தம். Now I want you to ponder and look at your own life. எப்பொழுதும் சற்று நிறுத்தி சிந்தித்து உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் அலசி பார்க்கும்படி கேட்கிறேன். The sickness that you are carrying in your body, இன்றைக்கு உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து திரிகிற வியாதி இருக்கிறதே, it cannot be treated by medicine. மருந்துகளால் இதற்கு சிகிச்சை அளித்து சுகமாக்க முடியாது. Why? ஏன்? Could it be because it's a scourge of sin? இது பாவத்தினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாரடி வாதையாய் இருக்கக்கூடும். Is it there? அது அங்கே இருக்கிறதா? You need to check your life right now. உங்கள் வாழ்க்கை இப்பொழுதே நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும். If a sickness is a result of sin, பாவத்தின் விளைவாக ஒரு வியாதி வந்திருக்கும் என்றால், no matter which doctor you see, எந்த மருத்துவ நிபுணரை நீங்கள் அணுகி பார்த்தாலும் சரி, you will never be healed. ஒருபோது நீங்கள் சுகமடைய மாட்டீர்கள். Because it is a spiritual condition. ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய சீர்கேட்டின் நிலைமை. When it is a spiritual condition, இது ஒரு ஆவிக்குரிய சீர்கேட்டின் நிலையாய் இருக்கும் பட்சத்தில் natural medicine cannot heal you. இயற்கையான மருத்துவ சிகிச்சை வழிமுறைகள் கை கொடுத்து உதவாது. I had an aunt, எனக்கு ஒரு அத்தை இருந்தார்கள். very dear aunt in my life. என் வாழ்க்கைக்கு மிகவும் அருமையான அன்பான அத்தை. She loved me too much. என்னை ரொம்ப அதிகமாய் நேசித்தார்கள். But she suffered with asthma. ஆனால் அவர்கள் ஆஸ்துமா நோயினால் கஷ்டப்பட்டார்கள். More than 16 years. 16 ஆண்டுகளுக்கு மேலாக. First she became so thin. முதலாவது அவர்கள் மிகவும் மெலிந்து போய்விட்டார்கள். Then she took some medicine and had a side effect. அதற்கு பின்பு அதற்காக மருந்து எடுத்து பக்க விளைவு உண்டாகி, And she became very big. உடல் பெருத்து பருமனாகி விட்டார்கள். She went through all kinds of medical treatment. எல்லா விதமான மருத்துவ சிகிச்சை வைத்திய வழிமுறைகளையும் நாடி பார்த்தார்கள். She wasn't getting any better. ஒருபோதும் கொஞ்சம் உடல்நலம் தேரவில்லை. Then she would go to healing services. அதற்கு பின்பு சுகமளிக்கும் ஆராதனைகளிலே பங்கேற்க ஆரம்பித்தார்கள். She had been prayed for by some of the top healing evangelists in India. இந்திய தேசத்தில் தலை சிறந்த சுவிசேஷ சுகமளிக்கும் ஊழியர்கள் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். She would get healed. சுகமடைவார்கள். After 3 months, the sickness came back again. 3 மாதங்கள் கழித்த பின்பு மீண்டும் அதே வியாதி அவர்களை பாதித்துவிடும். Then one day she asked me to pray for her. அதற்கு பின்பு ஒரு நாள் நான் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி இடத்தில் கேட்டார்கள். I prayed for her. நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். She was healed. சுகமடைந்தார்கள். After 3 months, the sickness came back again. 3 மாதங்களுக்கு பின்பு மீண்டும் அதே வியாதி அவர்களை பாதித்து விட்டது. So she was so upset. மிகவும் நிலைகுலைந்து போனார்கள். She scolded me. என்ன திட்டினாங்க ரொம்ப. I'm like a son to her. நான் அவர்களுக்கு மகனை போல தானே. So she could scold me. அதனால அவங்க என்ன திட்டலாம். Then it became a challenge to me. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய சவாலாகி விட்டது. How is it that she gets healed but the sickness comes back again? அது எப்படி இவர்கள் சுகமடைகிறார்கள் ஆனாலும் மறுபடியும் வியாதி அவர்களை பாதிக்கிறதே, இது எப்படி என்று யோசித்தேன். What is the cause? காரணம் என்ன? So I fasted and prayed for 3 days. அதனால் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்தேன். I wanted to know what is the problem. பிரச்சனை தான் என்ன என்று அறிய ஆவலாயிருந்தேன். And on the 3rd day, 3ஆம் நாளில் the Lord Jesus manifested before me. கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு முன்பாக வெளிப்பட்டார். And he spoke to me about my aunt's problem. என் அத்தையின் பிரச்சனையை குறித்து என்னோடு பேசினார். He told me the problem with her is not a sickness problem. அவர்களை பாதித்திருக்கிற இந்த பிரச்சனை வியாதியினால் வந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னார். The problem is unforgiveness. அவங்க பிரச்சனையே அவர்கள் மன்னிக்காமல் இருக்கிற குறைதான் என்றார்.
bitterness மனக்கசப்பு, and anger that she's holding in her life. வாழ்க்கையில யார் மீதோ ஒரு வன்ம கோபத்தை உள் வைத்திருக்கிறார்கள். And the Lord told me with whom she's angry with. யார் மேல் அவர்கள் கோபமாய் இருக்கிறார்கள் என்பதையும் கர்த்தர் எனக்கு சொன்னார். So he said, ஆண்டவர் சொன்னார், unless she pulls this out by its root, வேரோடு தனக்குள் இருக்கிற கோப கசப்பை அவர்கள் பிடுங்கி எறிந்தால் ஒழிய she will never be healed. ஒரு நாள் அவர்கள் சுகமடைய மாட்டார்கள் என்றார். Worse still, மிகவும் நிலைமை மோசமாகும் என்றார். shall not enter into the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாத வேதனை வந்துவிடும் என்றார். So I called my auntie and explained to her what the Lord revealed to me. ஆகவே என் அத்தையை கூப்பிட்டேன், கர்த்தருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். She admitted humbly that what the Lord revealed was true. கர்த்தர் வெளிப்படுத்தினது உண்மைதான் என்பதை மிகவும் பணிவன்போடு அவர்கள் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். And after some counseling, கொஞ்சம் ஆலோசனை கொடுத்த பின்னர் she decided to let go of that bitterness, anger and unforgiveness that she was holding in her heart for 25 years. 25 ஆண்டுகளாக தன் இருதயத்துக்குள்ளே விடவே மாட்டேன் அவர்கள் குடியமர்த்தி இருந்த அந்த மனக்கசப்பை, அந்த மன்னிக்க முடியாத தன்மையை, கோபத்தை இப்பொழுது வெளியே எடுத்து எறிய ஆயத்தமானார்கள். When she released all that out of her heart, தன் இருதயத்துக்குள் இருந்த இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வெளியே துரத்தி அடித்த பின்பு, after that when I laid my hands and prayed for her, அதுக்கப்புறம் என் கரங்களை அவர்கள் மீது வைத்து நான் ஜெபித்த போது she was healed. சுகமடைந்து விட்டார்கள். And the asthma never came back again till the day she died. அதற்கு பின்பு அவர்கள் மரிக்கிற நாள் வரை அந்த ஆஸ்துமா திரும்பி வந்து அவர்களை பாதிக்கவே இல்லை. See, that unforgiveness was a sin. அவர்கள் மன்னிக்க முடியாத தன்மை ஒரு பாவமாகும். Bitterness was a sin. மனக்கசப்பு ஒரு கொடிய பாவமாகும். Anger was a sin. கோபமும் ஒரு கொடிய பாவமே. And because of that spiritual condition in our heart, அது நிமித்தம் அவர்கள் இருதயத்துக்குள் இருந்த ஆவிக்குரிய சீர்கேட்டின் நிலை, it manifested as sickness on her body. அவர்களுடைய சரீரத்திலே கொடிய வியாதியாக வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, do you have such a problem? இப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா? Because the scripture says, ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, the Lord Jesus himself said this, கர்த்தராகிய இயேசுவானவர் தாமே இதை சொன்னார். if you have grudges against another person, ஒருவர் மீது உங்கள் இருதயத்தில் வன்மம் பழிவாங்கும் எண்ணம் இருக்கும் என்றால், you have unforgiveness against another person, வேறு ஒருவரை மன்னிக்க முடியாத நிலை உங்கள் இருதயத்துக்குள் குடியிருந்தால், you hold on to bitterness and anger, ஒருவர் மேல் மனக்கசப்பையும் கோபத்தையும் இருதயத்துக்குள் நீங்கள் அப்படியே தக்க வைத்திருந்தால், you will not forgive another person. மற்றவரை நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால், The Lord Jesus warned, கர்த்தர் இயேசு எச்சரித்தார், you will be turned over into the hands of the tormentors. நீங்கள் நியாயாதிபதி வசம், வதைக்கிறவர்கள் வசம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுவீர்களாம். And the tormentors will keep on tormenting you day and night, அவர்கள் இரவும் பகலும் தொடர்ந்து உங்களை வதைத்தெடுப்பார்கள், until you have paid the last penny. கடைசி பணம் கொடுத்து தீரு மட்டும் உங்களை வதைப்பார்கள். This is word from the Lord Jesus, இது கர்த்தராகிய இயேசுவின் திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை, found in the Sermon on the Mount. மலை பிரசங்கத்தில் இருக்கிற வார்த்தை தானே. So the tormentors are the evil spirits. ஆக இந்த நியாயாதிபதிகளாய் வதைக்கிறவர்கள் அசுத்தாவிகளே. They will whip you with sickness and disease. வியாதிகளாலும் நோய்களாலும் இந்த அசுத்தாவிகள் உங்களை வாரடி போல் வதைத்தெடுத்து விடும். That's why they are called tormentors. அதனால்தான் சித்திரவதை செய்கிறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். And I perceive in my spirit right now, இப்பொழுதும் என் ஆவிக்குள் நான் உணர்கிறேன், there are many of you watching this program இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் அநேகர் from all over the world. உலகம் முழுவதும் இருக்கிறவர்களிலே You are in such a torment. இப்படிப்பட்ட ஒரு வாதைக்குள் நீங்கள் வதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, I say to you with great love right now, இப்பொழுது மிகுந்த அன்போடு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், and with great passion I plead with you, மிகுந்த வாஞ்சையோடு உங்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடுகிறேன். if you will not let go of all the bitterness and anger today, இன்றே உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற அந்த கோபத்தையும் கசப்பையும் நீங்கள் வெளியேற தூக்கி எறியவில்லை என்றால், when you die, நீங்கள் மரிக்கும் நேரத்தில் you will die in your sins, பாவங்களிலேயே தான் நீங்கள் மரிப்பீர்கள். and you will go straight to hell. நேரடியாய் நீங்கள் நரகத்துக்கு போய் விடுவீர்கள். Never enter into the kingdom of heaven. ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கவே முடியாமல் போய்விடும். And there down below the tormentors will torment you
day and night. அங்கே கீழடியில் இருக்கும் பாதாளத்தில் இரவும் பகலும் உங்களை அந்த சித்திரவதைக்காரர்கள் வதைத்தெடுப்பார்கள். A pastor invited me to pray for his mother-in-law. ஒரு போதகர் தன் மாமியாருக்காக ஜெபிக்கும்படி என்னை அன்போடு அழைத்திருந்தார். She was dying. அவர்கள் மரித்துக் கொண்டிருந்தார்கள். The stomach was bloated with cancer. அவர்களுடைய வயிறு புற்றுநோயினால் வீங்கி இருந்தது. And she was in the last stage. இறுதி கட்டத்தில் முற்றி போன நிலை. 4th stage cancer. 4ஆம் கட்டத்தில் புற்றுநோய் முற்றி போய் விட்ட நிலை. So when I stood at the hospital bed to pray for her, அவர்களுக்காக ஜெபிக்கும்படி மருத்துவமனையில் படுக்கை அருகில் நான் நின்றபோது I received a word from the Lord. கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தையை பெற்றேன். Stop praying for her. அவர்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்தும் என்றார். She had been turned over into the hands of the tormentors to torment her. இவர்களை வாதிக்கும்படியாக உபாதிக்கிறவர்கள் வசம் இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். She will never enter into the kingdom of heaven. இவர்கள் ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றார். This pastor's mother-in-law is a born-again Christian, அந்த போதகரின் மாமியார் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவர் தான். baptized in the water, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான். baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானமும் பெற்றவர்களே. There was a prayer warrior in the church. சபையில ஒரு ஜெப வீராங்கனையா இருந்தார்கள். But what was the problem? ஆனா இவங்க பிரச்சனை என்ன? Unforgiveness, மன்னியாமை, bitterness, கசப்பு, anger. கோபம். She would criticize every man of God. எல்லா தேவ மனிதர்களையும் குற்றப்படுத்தி விமர்சிப்பார்கள். She had a very sharp tongue to criticize every man of God. யார் எவர் என்று பார்க்காமல் எல்லா தேவ மனிதர்களையும் குற்றப்பு சாட்டும் வார்த்தைகளால் குத்தி துளைத்து விடுவார்கள். Day by day that torment became a cancer on her body. ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல அவர்கள் சரீரத்திலே உபாதிக்கிறவர்களுடைய வாதை புற்றுநோயாய் உருவெடுக்க தொடங்கிவிட்டது. In fact, the Lord told me very sternly, உண்மையாகவே கர்த்தர் மிகவும் கண்டிப்பான இடத்தில் சொன்னார், get out of the place where you are standing now. மகனே, நீ நின்று கொண்டிருக்கும் இடத்தை விட்டு உடனே வெளியே போய்விடும் என்றார். She had been turned over into the hands of Satan for the destruction of her flesh and soul. இவருடைய மாம்ச ஆத்தும அழிவுக்கென்று சாத்தான் வசம் இவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார்கள் என்றார். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் பிரியமான மகன்மார்களே, மகள்மார்களே, சகோதர சகோதரிகளே, God is a good God of great mercy. நம்முடைய தேவன் மகா இரக்கங்களை உடைய மிக நல்ல தேவன். Because we read in the scriptures, இந்த வாக்கியங்களில் படிக்கிறோம் அல்லவா? in Psalms 103 verse 3, 103ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, He forgives all our sicknesses, sins and transgressions and heals our sicknesses. அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து மீறுதல்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். So healing is tied together with forgiveness of sins. ஆகவே நம்முடைய சுகமானது பாவ மன்னிப்படைகிறதோடு கூட சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கிறது. So while I am going to continue preaching, நான் தொடர்ந்து பிரசங்கிக் கொண்டுதான் இருக்க போகிறேன். those of you who feel deeply convicted in your heart right now, ஆகவே இந்த நேரத்தில் இருதயத்தின் ஆழத்துக்குள் யார் யாரெல்லாம் மிகவும் பலமாய் கண்டித்து உணர்த்தப்பட்டவர்களாய் உணர்கிறீர்களோ, you kneel down and confess all your sins to the Lord God right now. உடனே இப்பொழுதே முழங்கால் படியிடுங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தராகிய தேவனிடத்தில் மனப்பூர்வமாய் அறிக்கை செய்யுங்கள். Confess that anger, அந்த கோபத்தை அறிக்கை செய்யுங்கள். confess the bitterness, அந்த மனக்கசப்பை அறிக்கையிடுங்கள். confess that anger, அந்த கோபத்தை அறிக்கையிடுங்கள். confess that unforgiveness, அந்த மன்னியாத சுபாவத்தை அறிக்கையிடுங்கள். forgive those who had offended you. உங்களை புண்படுத்தி காயப்படுத்தினவர்களை மனதார மன்னியுங்கள். Don't hold on to it. அதை பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். Let it go. அது போகட்டும், துரத்தி விடுங்கள். And you'll be healed when you say Amen. ஆமென் என்று சொல்லும் பொழுது நீங்கள் சுகமடைந்திருப்பீர்கள். When the Lord Jesus Christ walked this earth, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியின் மேல் நடந்தபோது He demonstrated that the kingdom of God has come near by casting out demons. பொல்லாத பிசாசுகளை துரத்துவது மூலம் தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாய் வந்துவிட்டது என்பதை பிரத்யட்சமாய் விளங்க பண்ணினார். There are no demons in heaven. பரலோகத்திலே பிசாசுகளே கிடையாது. In the realm of the kingdom of God where God dwells, தேவாதி தேவன் வாசம் பண்ணும் தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லையெங்கிலும் there are no demons, பிசாசுகளே கிடையாது. no Satan, சாத்தானே இல்லை. no evil spirit. ஒரு சுத்தாவியும் அங்கே கிடையாது. So when the kingdom of God comes, ஆகவே தேவனுடைய ராஜ்யம் வரும்போது how can there be any place
found for the devil and his kingdom. பொல்லாத பிசாசுகளுடைய அந்தகார ராஜ்யத்துக்கும் அதற்குள் எப்படி இடம் இருக்க முடியும்? In Matthew chapter 12 verse 28, மத்தேயு 12:28 வசனத்தில் the Lord Jesus said கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னார், that because the kingdom of God has come near you, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறபடியால் I cast out all demons by the finger of God. தேவனுடைய விரலினால் நான் எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறேன். So by that the Lord Jesus showed one thing, அதன் மூலம் கர்த்தராகிய இயேசுவானவர் ஒரு காரியத்தை தெளிவாய் விளங்க பண்ணினார். that Satan inflicts pain and sicknesses. வலி வேதனையின் வியாதிகளை கொடுத்து சாத்தான் ஜனங்களை உபாதிக்கிறான். We read many incidences in the Bible. அதற்கு வேதத்திலே பல சந்தர்ப்ப சான்றுகளாக படிக்கிறோம். In Job chapter 2 verse 7, யோபு 2:7 we read that Satan inflicted a righteous man with boils all over his body. நீதிமானாகிய யோபுவை சாத்தான் உடல் முழுவதும் எரிபந்தம் போன்ற கொப்புளங்களால் வாதித்தான். Secondly, we read in Luke chapter 13. இரண்டாவதாக லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். Verses 11 and 12. 11 12 வசனங்கள். There was a woman who was hunchbacked when she came into the temple where the Lord Jesus was preaching. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த தேவாலயத்துக்குள் வந்த பொழுது ஒரு கூனியான ஸ்திரீ அங்கே இருந்தார்கள். When the Lord Jesus looked at her, கர்த்தராகிய இயேசுவானவர் அவர்களை பார்த்தபோது he knew by the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரால் இயேசுவானவர் அறிந்து கொண்டார் that she has been hunchbacked for 18 years. 18 ஆண்டு காலம் இவர்கள் கூனியாய் இருக்கிறார்கள் என்ற உண்மையை அறிந்தார். And in Luke chapter 13 verse 16, லூக்கா 13:16 சொல்லுகிறது, the Lord Jesus said, கர்த்தராகிய இயேசுவானவர் சொல்லுகிறார், this woman has been bound by Satan for 18 years. இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டு இருக்கிறார்களே, Now I set her free. நான் இப்பொழுது இவளை விடுவிக்கிறேன். And in an instant she rose up. ஒரு நொடிப்பொழுதுக்குள் அவர்கள் நிமிர்ந்து விட்டார்கள். Satan inflicted that hunchbackedness on that woman. அந்த ஸ்திரீயின் மீது இப்படிப்பட்ட ஒரு கொடிய கூன் எனும் வியாதியினால் சாத்தான் வாதித்தான். And we also read these evil spirits inflicting different kinds of sicknesses. இந்த பொல்லாத அசுத்தாவிகள் பலதரப்பட்ட வியாதிகளால் ஜனங்களை உபாதிக்கிறதாகவும் படிக்கிறோம். In Mark chapter 9 verse 25 we read, மார்க் 9:25 நாம் படிக்கிறோம், that evil spirits cause deafness and dumbness. அசுத்த பொல்லாத ஆவிகள் ஊமைத்தன்மையையும் செவிட்டுத்தன்மையையும் உண்டாக்குகின்றன. In Luke chapter 9 verse 39 and 42, லூக்கா 9:39-42 வசனத்தில் we read that it is evil spirits that causes epileptic seizures. இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள் தான் வலிப்பு நோய் என்னும் சந்திர ரோகத்தை உண்டாக்குகின்றன. In Matthew chapter 12 verse 22, மத்தேயு 12:22 we read evil spirits causing blindness. பொல்லாத ஆவிகள் கண்களை குருடாக்குகிறதையும் படிக்கிறோம். In Matthew chapter 8 verse 6 to 7 and 13, மத்தேயு 8, 6, 7, 13 வசனங்களில் we read evil spirits causes parallelism. பொல்லாத அசுத்தாவிகள் பக்கவாதம் என்கிற திமிர்வாதத்துக்கு காரணமாய் இருக்கின்றன என்று அறிகிறோம். That is why the Lord Jesus came to set people free. இது நிமித்தமாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று இறங்கி வந்தார். There are no demons in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் எல்லையிலும் ஒரு பிசாசுகளும் கிடையாது. And Jesus Christ is the kingdom of God on earth. இயேசு கிறிஸ்துவானவரே இந்த பூமியின் மேல் தேவனுடைய ராஜ்யமாக இருந்தார். How can there be any demons where he is? இயேசுவானவர் இருக்கும் இடத்தில் எப்படி எந்த பிசாசாலும் இருக்க முடியும்? So he cast them all out one by one. ஆகவே தான் ஒவ்வொன்றாய் அடுத்தடுத்தவர் துரத்திக் கொண்டே இருந்தார். And we also read in Luke chapter 6 verse 18, லூக்கா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் கூட நாம் படிக்கிறோம் that these evil spirits can torment a person. இந்த பொல்லாத அசுத்தாவி ஒருவரை இப்படி வாதிக்க முடியுமாம். What does the word torment mean? இந்த வாதை என்கிற வார்த்தை சித்திரவதை என்பது எதை குறிக்கிறது? It means like a mob coming to cause disturbances. தொந்தரவு செய்வதற்காக ஒரு கலவர கும்பல் கூடி வருவதற்கு அடையாளம் அது. A mob comes to trouble you. உங்களை கலங்க செய்வதற்காக பிரச்சனை கொடுக்க ஒரு கும்பல் கூடி வருவது. That's how these evil spirits do. அப்படித்தான் இந்த பொல்லாத அசுத்தாவிகள் கலவரப்படுத்துகின்றன. Their one aim was to torment you. எப்படியாவது உங்களை சித்திரவதை செய்வது என்பது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். Torment you with extreme pain and anguish. அளவுக்கு அதிகமான வேதனை மன வியாகுலத்தால் உங்களை சித்திரவதை செய்ய வேண்டும். And they inflict these
with excruciating pain on your physical body and on your mind. உங்கள் மாம்ச சரீரத்திலும் உங்களுடைய மனதிலும் தாங்க முடியாத கொடூர வலி வேதனையினாலும் மனபாரத்தினாலும் உங்களை வதைக்கின்றன. That is why some people go insane. அதனால்தான் சிலர் புத்தி சுவாதீனமிழந்து பைத்தியமாகி விடுகிறார்கள். So they don't need psychiatric treatment. அவர்களுக்கு உளவியல் ரீதியான சிகிச்சை தேவையில்லை. They need to be delivered from the demons. பிசாசின் கோரப்பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். My dearly beloved brothers and sisters, sons and daughters. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு மகன்மார்களே, மகள்மார்களே, Earlier on I told you about what's in the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கிறது என்பது குறித்து ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொன்னேன் அல்லவா? In Revelation chapter 21 verse 4. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். That God will wipe away all your tears. உங்கள் கண்ணீரை எல்லாம் தேவன் துடைப்பார். There shall be sorrow no more. இனி ஒரு துக்கமும் இருப்பதில்லை. No more death. இனி மரணம் இல்லை. No more crying. இனி அலறுதலும் இல்லை. This is in the kingdom